ஷேய் ஏப்பா அரசியல்வாதி கணக்கு தான் உங்ககிட்ட வரும். அங்கே முன்னாடி பூரா வேறு கணக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ அரசியல்வாதி ஒரு கோயிலில் ஐயா ஆலயத்தில் 150 பேர் 200 பேர் நான் எரிச்சிருக்கேங்க. அப்போ ஒரு இடத்துல இவ்வளோ நடந்தா அப்போ மாநில பிறவி எல்லா இடத்துலையும் அசிங்கம் பண்ணுதான். செத்து போங்கடா, அவங்கள யாரும் சொல்ல எரிப்பு போங்கடா, எரிப்புக்கு அனுப்பிடுறப்பா. எரிப்பு ஜாம்பலாக போயிடுவான். வீச்சம் முடித்த வேக நாத்தம் முடித்த வேக பூரா உயிர் வழியை தின்னுட்டு இவன் உயிர் போனால் உயிர் என்னன்னு கேட்கான் கோர்ட்டில் நீதிமன்றத்தில். அப்போ ஆடு மாடு கோழி பறவை தின்னுட்டு போகிற அதை யார் கேட்பா? அதுக்கு தான் கடவுள் கேட்கார். தூக்கி உள்ளே விட்டுட்டு துவைச்சி எடுக்கணுங்கார் ஒவ்வொரு வேலையும். ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எப்பா போட்டாச்சு கணக்கு. இப்போ எல்லாம் உலக நாடு பாம்பு வீசுதார். எலுமிச்சம்பழம் கனி கடலுக்குள்ளே வீசுதார். உங்கள்கிட்ட கணக்கு கொடுக்கணும்ல. நீ முழிச்சு பார்த்தா தானே பருவ ஐட்டம் அரசியல்வாதி ஐட்டத்தை உள்ளே கொண்டு போக முடியும். புரியுதா? இப்போ எம்எல்ஏ தமிழ்நாட்டில் கிட்னி விற்கான். இப்போ ஊடாளப்பட்ட மாநிலத்தில் கண் விற்கான். மந்திரி எம்எல்ஏ எல்லாம் விற்கான். இப்போ தமிழ்நாடு தானே லேசாக பார்க்க விட்ருக்காரு. ஊடாளப்பட்ட மாநிலத்தில் கண் விற்கான். புரியுதா? ஈரக்கொலையில் வேறு என்னென்ன பாக்ஸ் எடுக்கணுமோ அத்தனை பாக்ஸ் எடுத்து விற்கான். வெளிநாட்டுக்கு அனுப்புதான். இது இவங்களுக்கு தெரியுமா? நீதிமன்ற கோர்ட்டுக்கு தெரியாது. இப்போ இந்த கூத்து அடிக்கிற கூத்து அதுக்கு தான் ஆஸ்பத்திரியை அடைக்கணும்ட்டாரா? இப்போ கிட்னியை விற்றுட்டான் எம்எல்ஏ. ஆஸ்பத்திரி பூரா பூட்டிடுவார். சரியா? கணக்கு வந்துருச்சா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒன்று கணக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வரையில் எல்லாம் பூட்டிடுவார். எல்லாம் பூட்டி குட்டுக்கிற குட்டுப்பில் நழுக்குன்னு ஓட்டு மிதி ஆணுக்கு பெண்ணுக்கும் மிதிச்சே தள்ளுவார். விவசாயம் கொடுத்துருக்கேன். ஒழுங்காக இருக்கிற இடம் ஆடை அவனை போட்டு படுத்து எஞ்சி திண்டு ஓடு. இதுதான் கணக்கு போட்டாருப்பா. கிட்னிக்கு கணக்கு வந்துருச்சா? தமிழ்நாடு நல்லா விற்கான். அப்போ இடத்துகளை எப்படி விற்பான்? அப்போ மாளிகைகளை எங்கே விற்பான்? அப்போ பொம்பளை ஆம்பளைகளை கொண்டு போய் எப்படி விற்பான்? எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் இதே ஜோலி அவன் வீட்டில் குடும்பத்தார் நடந்தேப்பா. இன்னொரு கணக்கு நாங்கள் போடுதோம். அரசியல்வாதி குடும்பமாக இருக்கான். இவனுகளை செண்டாக தூக்கிட்டு போய் கடல் பகுதியில் போய் இறக்குனா கோடிக்கணக்காக அள்ளலாம்ல நகைகள். இவனுங்களே இறக்க மாட்டேங்கான். அப்போ என்ன காரணம்? அப்போ இவனுங்களுக்கு பூரா மந்திரவாதிகளை வச்சு விளையாடுதான். அதான் மந்திரத்தை முடிச்சிட்டார். புரிஞ்சுக்கிட்டியாப்பா? இவனுக்கு இந்த சேட்டை தான் பண்ணுவான். எல்லா சேட்டையும் முடிச்சிட்டாரு. இப்போ எல்லா பேரும் உள்ளே மாட்டுவான். ஆனால் வீல் சேரில் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி உட்காந்து தள்ளிக்கிட்டே விடுவார். ஒரு மிதிப்பார், ஒரு மிதிப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்க.